நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிராண்ட் பத்தி நான் படிச்சேன். வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ரைசிங் கேனுன்னு சொல்லிட்டு. அது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்டின்னா, இப்போ வந்து அவர் வந்து ஒரு ஆயில் ரிஃபைனரில ஒர்க் பண்றாரு. ஒரு ஒரு 24 இயர்ஸ்ல இது 24 இயர்ஸா இருக்கும்போது அத ஸ்டார்ட் பண்றாரு. டாட் கிரேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வந்து ஒரு பிசினஸ் மாடல் ஐடியா வருது. கிட்டத்தட்ட எத்தனையோ பேங்க் ஏறி இறங்குறாரு. எல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்க. என்ன மாடல்னா பிசினஸ் மாடல்னா, இப்போ சிக்கன் ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிக்கன் ஃபிங்கர்ஸ்னா பிரெஸ்ட்ல இருக்கிற ஒரு சிக்கன் பிரெஸ்ட்ல இருந்து ஒரே ஒரு மசில் மட்டும் எடுத்து வந்து அதில வந்து ஒரு டிஷ் பண்ணுவாங்க. இப்போ நம்மலாம் போகும்போது சிக்கன் டெண்டர்ன்னு சொல்லுவாங்க. சிக்கன் ஃபிங்கர்ன்னு சொல்லுவாங்க. அத மட்டும் வச்சு நான் வந்து டிஷ் பண்ண போறேன். அது நெறைய பேருக்கு பிடிக்கும். இவர் வந்து அந்த சிக்னேச்சர் ஐட்டம் வச்சு பண்ணும்போது நெறைய பேங்க் ரிஜெக்ட் பண்றாங்க. காசு இல்ல அவர்கிட்ட. அவர் என்ன பண்றாருன்னா, 90 ஹார்ஸ் பர் வீக் ஒர்க் பண்றாரு. கடல்ல போயிட்டு மீன் பிடிக்கிறது, அதுக்கப்புறம் என்னென்ன வேலை கிடைக்குதோ 90 ஹார்ஸ் பர் வீக் அவரோட விஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு பணம் பண்ணிட்டு, இன்னைக்கு வந்து வந்து அது வந்து அவர் வந்து அந்த பில்லியனர் லிஸ்ட் குடுப்பாங்கல்ல, ஃபோர்ப்ஸ் பில்லியனர் லிஸ்ட்ல வந்து அமெரிக்கால வந்து 107வது இடத்துல அவரு வந்து இருக்காரு கிட்ட.